மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேருந்து ரெகுலராக ஃபிக்ஸ்டு இன்கம் வருமாங்கிற மாதிரி டவுட் நிறைய பேருக்கு இருக்குது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அந்த அமௌண்ட்டை ஸ்டாக்ஸில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, ஈக்விட்டி மார்க்கெட்டில் இது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அண்ட் இது எல்லாமே யூனிட்ஸாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. அந்த யூனிட்ஸை நம்ம ரெகுலர் பேசிஸில் நம்ம செல் அவுட் பண்ணிட்டு நம்மளுக்கு ரெகுலர் இன்கமாக வரும். ஆனால் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு உங்களுக்கு 8% இன்ட்ரெஸ்ட்லேருந்து 5%க்கு மூவ் ஆகும்போது உங்களோட ரெகுலர் இன்கம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 9,000 rupees வந்துட்டு இருக்க இடத்துல உங்களுக்கு கையில் கிடைக்க போகிற அமௌண்ட் 5,000 6,000 ரூபா தான் வரும். இதே இது SWP பொறுத்த வரைக்கும் நம்ம டிசைட் பண்றோம் எவ்வளவு அமௌண்ட் எனக்கு வித்ட்ராவல் பண்ணும், எந்த டேட்ல வரணுங்கிறதும் நீங்க டிசைட் பண்றீங்க. என்ன ஃப்ரீக்வன்சில வேணும், மந்த்லியா, குவார்ட்டர்லியா, ஹாஃப் இயர்லியா, ஆனுவலா, என்ன கமிட்மெண்ட்ஸ்க்காக வேணுங்கிறது நம்ம டிசிஷன் எடுக்கலாம். நீங்க வந்து SWP பொறுத்த வரைக்கும் ஒரு 50 லட்ச ரூபா போட்டிருக்கீங்க, வேற ஏதோ ஒரு சோர்ஸ்ல ஒரு 10 லட்சம் வந்திருக்கு அப்படின்னா அந்த 10 லட்சத்தை ஆட் பண்ணி அடுத்த மாசம் இன்னொரு 7,000 ரூபாய் நீங்க இன்கிரிமெண்ட் பண்ணிக்கலாம். வெல்கஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் மகேஷ், CEO அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் ஃபியூச்சர் வெல்த் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இன்னைக்கு நம்மளுக்கு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேருந்து ரெகுலராக ஃபிக்ஸ்டு இன்கம் வருமாங்கிற மாதிரி டவுட் நிறைய பேருக்கு இருக்குது. இதுக்கு ஆன்சர் நான் சொல்லணும் டைரெக்டாக எஸ், வரதுக்கான ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது இன்றைக்கி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில். இது தெரியாமல் நிறைய பேர் நம்ம இன்னும் ஃபிக்ஸட் டெபாசிட் ஆர் ரெண்டல் இன்கம், ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து நம்ம நிறைய அதர் ஆப்ஷன்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேருந்து எப்படி நம்ம வந்து ஒரு ரெகுலர் இன்கம்மை ஜென்ரேட் பண்ணி நம்மளோட ஃபிக்ஸ்டு கமிட்மெண்ட்ஸை எப்படி மீட் அவுட் பண்ணலாங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபிக்ஸ்டு இன்கம் நம்மளுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேருந்து வரக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் மூலமாக நம்மளுக்கு ஃபிக்ஸ்டு இன்கம் வரப்போகுது. இதை பற்றி நான் டீட்டெயில்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் எப்படி ஒர்க் ஆகுங்கிறது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை வந்து ஒரு லேமேனுக்கு நம்ம வந்து ஈஸியாக புரிகிற மாதிரி நம்ம சொல்லணும்னா நம்ம வந்து ஒரு கோல்டு வாங்குறதோட நம்ம இந்த சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளானை வந்து கம்பேர் பண்ணலாம். இன்றைக்கி வந்து நம்மக்கிட்ட ஒரு 1 lakh கேஷ் இருக்குது. அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஜுவல்லரி ஷாப் போகிறோம். இன்றைக்கி அப்ராக்சிமேட்டாக ஒரு 6,000 rupees இன்றைக்கி வந்து ஒரு கிராமோட ரேட்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 16 grams ஆஃப் கோல்டு நீங்கள் வாங்குவீங்க. இப்போது இந்த 16 grams ஆஃப் கோல்டை வந்து நம்ம நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ஒரு 3,000 rupees நம்மளோட மாதாந்திர செலவுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இப்போ 6,000 rupeesக்கு ஒரு கிராம் வாங்கியிருக்கோம். அப்போ 3,000 ரூபா நமக்கு வேணால் ஒரு 1/2 கிராம் விற்றா போகிறோம். அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா சப்போஸ் இந்த 6,000லேருந்து உங்களுக்கு ஒரு 2 வருஷத்தில் ஒரு 8,000 ரூபா போகுது அப்படின்னா உங்களோட 3,000 ரூபா உங்களோட மாதாந்திர செலவுக்கு 1/2 கிராம் நீங்கள் விற்க வேண்டாம். அந்த டைமில் நீங்கள் 1/2 கிராமோட கம்மியாக விற்றா போதும். இதே மாதிரி தான் உங்களுக்கு சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் ஒர்க் ஆகும். இங்கே என்ன ஆகும்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அந்த அமௌண்ட்டை ஸ்டாக்ஸில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, ஈக்விட்டி மார்க்கெட்டில் இது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அண்ட் இது எல்லாமே யூனிட்ஸாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. அந்த யூனிட்ஸை நம்ம ரெகுலர் பேசிஸில் நம்ம செல் அவுட் பண்ணிட்டு நம்மளுக்கு ரெகுலர் இன்கமாக வரும். இப்போ இதில் என்ன பியூட்டினா உங்களோட ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இந்த ஸ்டாக்ஸோட ப்ரைஸ் எல்லாமே வில் கீப் மூவிங் ஹையர். அப்படிங்கிறப்போ உங்களோட நெட் அசட் வேல்யூ, அதாவது நம்ம 6,000 ரூபா பர் கிராம் கோல்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, இங்கே வந்து நெட் அசட் வேல்யூ NAVன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அங்கே எத்தனை நம்பர் ஆஃப் கிராம்ஸ் வருதோ இதை வந்து இங்கே யூனிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம யூனிட்ஸை டைல்யூட் பண்ணிவிட்டு, அதாவது யூனிட்ஸை விற்று நம்மளுக்கு ரெகுலர் இன்கம் வரதான் இந்த சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளானோட ப்ராசஸ். நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெகுலர் இன்கம் வரணும்னா நம்ம ப்ரிடாமினண்ட்டாக ஒரு 80 to 90% ஆஃப் தி இன்வெஸ்டர்ஸ் வில் ப்ரிஃபர் ஃபிக்ஸட் டெபாசிட். அண்ட் செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டல் இன்கம். ஸோ இது ரெண்டு தான் ரொம்ப ப்ராமினண்ட்டான சோர்ஸ் ஆஃப் ரெகுலர் இன்கம்ங்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம். இதுலேருந்து நம்ம கொஞ்சம் மாற்றி யோசிச்சோன்னா சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் வில் ஒர்க் அவுட் பெட்டர் தென் தீஸ் 2 kind of asset classes. எப்படி நான் சொல்கிறேன்னா இன்றைக்கி நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து நம்ம கன்வென்ஷனல் அசட் கிளாஸில் வரும். அது நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்ததெல்லாம் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டோ இல்லை ஏன் ரெண்டல் இன்கமோ சொல்லிக் கொடுத்தாங்கன்னா அப்போல்லாம் நம்மளுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றின புரிதல் இல்லை. அப்போ இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் இல்லை, இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இல்லாமல் இருந்தது. இப்போது இது எப்படி ஒர்க் ஆகும், இதோட கம்பேரிசன் நம்ம பார்க்கணுன்னா இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட்டில் முன்னாடி வந்து உங்களுக்கு அதாவது நான் ஒரு 20 years 25 years பேக்லாம் பார்த்தீங்கன்னா 14-15% வரைக்கும் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு இருந்தது. கிட்டத்தட்ட 5.5 years டபுள் ஆகிட்டு இருந்தது. அப்போது நம்மளுக்கு இன்ஃப்ளேஷனும் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அப்போ நம்மளால் ஈஸியாக மேனேஜ் பண்ண முடிஞ்சது. ஆனால் இன்றைக்கி ஃபிக்ஸட் டெபாசிட்டோட ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி அபவுட் 7.5% தான் உங்களுக்கு ஈல்டாகவே வருது. அண்ட் இன்ஃப்ளேஷன் அதுக்கும் மேலே வரும். ஏன்னா உங்களுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து பிஃபோர் டேக்ஸ் 7.5% வருது. அதில் 30% உங்களுக்கு டேக்ஸ்க்கு நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா ஹார்ட்லி அபவுட் 4.75% கையில் இருந்தாலே பெரிய விஷயம். இது வந்து ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன் ஒய் வி ஹாவ் டு அவாய்ட் ஃபிக்ஸட் டெபாசிட். அண்ட் செகண்ட் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் இன் ஃபிக்ஸட் டெபாசிட். இன்றைக்கி எனக்கு வந்து ஒரு 7-8% வருது. ஆனால்
இங்கேருந்து 5 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதே ஃபிக்ஸட் டெபாசிட் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 5% தான் வரும். எகெயின் நீங்கள் அதில் 30% டேக்ஸ் உங்களுக்கு போச்சுன்னா 3.5% தான் கையில் வரும். இன்றைக்கி ஆகிற செலவை விட உங்களுக்கு 5 வருஷம் கழிச்ச செலவுகளும் கூட ஆகும். இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஆகிட்டு இருக்க செலவு வந்து 10,000 ரூபா ஆகிட்டு இருக்குன்னா இங்கேருந்து ஒரு 5 வருஷம் கழிச்சு கிட்டத்தட்ட 17,000 18,000 ரூபா உங்களுக்கு வந்து மாதாந்திர செலவுகள் வரும். ஆனால் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி உங்களுக்கு 8% இன்ட்ரெஸ்ட்லேருந்து 5%க்கு மூவ் ஆகும்போது உங்களோட ரெகுலர் இன்கம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 9,000 rupees வந்துட்டு இருக்க இடத்துல உங்களுக்கு கையில் கிடைக்க போகிற அமௌண்ட் 5,000 6,000 ரூபா தான் வரும். அப்போது ரொம்ப பெரிய சிக்கலில் போய் மாட்டுவோம் இல்லையா? ஏன்னா நம்மளோட எக்ஸ்பென்சஸ் கூடிக்கிட்டு இருக்கு, ஆனால் இன்கம் வந்து ஒரு சைடில் குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஸோ இது வந்து இதுதான் நம்ம ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க்குன்னு சொல்லுவோம். இது வந்து நம்மளுக்கு ஆஸ் ஃபார் அஸ் ஃபிக்ஸட் டெபாசிட் இஸ் கன்சர்ன். ஏன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வந்து நம்மளோட கேபிட்டல் க்ரோ ஆகிறதுனால அண்ட் செகண்ட் திங் வந்து அவங்க கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம வாங்கிட்டு போகணும். நம்மளால் நிர்ணயிக்க முடியாது எனக்கு எவ்வளோ மந்த்லி இன்கம் வேணுங்கிறது நீங்கள் டிசைட் பண்ண முடியாது. இதே இது எஸ்டபிள்யூபியில் பொறுத்த வரைக்கும் நம்ம டிசைட் பண்ணுறோம் எவ்வளோ அமௌண்ட் எனக்கு வித்ட்ராவல் பண்ணணும், எந்த டேட்டில் வரணுங்கிறதும் நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க. என்ன ஃப்ரீக்வன்சியில் வேணும், மந்த்லியா, குவார்ட்டர்லியா, ஹாஃப் இயர்லியா, ஆனுவலா, என்ன கமிட்மெண்ட்ஸ்க்காக வேணுங்கிறது நம்ம டிசிஷன் எடுக்கலாம். இது வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் வெர்சஸ் எஸ்டபிள்யூபி. அதே மாதிரி ரியல் எஸ்டேட், அதாவது நீங்கள் ஒரு ரெண்டல் இன்கம்காக பார்க்கும்போது ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு 1 crore ப்ராப்பர்ட்டிக்கு ஹார்ட்லி அபவுட் 2 to 2.5% தான் நீங்கள் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ் அ ரெண்டல் இன்கம். அப்போது உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 ரூபா ரெண்டல் இன்கம் வந்தாலே பெரிய விஷயம் பர் மந்த்துக்கு. இது வந்து கிராஸ். பட் ஆனால் நெட் ரெண்டல் இன்கம் எவ்வளோ வந்து நிற்கும்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி 1.5% தான் வரும். ஏன்னா இது நம்ம கணக்கு எடுக்க வேண்டியது என்னென்னா, டெனன்ட் வெக்கேட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா ஒரு 3-4 மாதத்துக்கு நமக்கு இன்கம் வராமல் இருக்கலாம். அதே மாதிரி எவ்ரி இயர் ஆன் இயர் நம்ம டெனண்ட்டை புஷ் பண்ணி ரெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சான்சஸ் ஆர் வெரி வெரி லெஸ். அண்ட் தேர்டு பாயிண்ட்டு, நம்ம டேக்ஸும் இதுக்கெல்லாம் சேர்த்து நம்ம பே பண்ணுற மாதிரி வரும். ப்ராப்பர்ட்டி டேக்ஸும் வரும், வர இன்கமும் வில் கெட் ஆடட் டு இயர் இன்கம் டேக்ஸ். ஸோ அப்படிங்கிறப்போ நெட் டு நெட் பார்த்தீங்கன்னா 1.25 to 1.5% உங்களுக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியில் வந்தாலே பெரிய விஷயமா இருக்கும். ஸோ இப்போ இது எஸ்டபிள்யூபியோட நம்ம கம்பேர் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, அதே 1 crore நம்மளுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பொட்டென்ஷியாலிட்டி இருந்ததுன்னா உங்களுக்கு ஈஸியாக 65,000 to 70,000 rupees நீங்கள் மந்த்லி இன்கம் ஃபெச் ஆகும். ஏன்னா உங்களுக்கு நீங்கள் ஜஸ்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே 20,000 அங்கே 70,000. அண்ட் செகண்ட் திங், உங்களுக்கு லிக்விடேஷன் ரொம்ப ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு ரியல் எஸ்டேட்டில் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ப்ராப்பர்ட்டி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸாக இருக்குமோ உங்களுக்கு யூடிஎஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து உங்களோட சொத்தாக இருக்கும், ஸ்ட்ரக்சருக்குலாம் வேல்யூ இருக்காது. அப்படிங்கிறப்போ அந்த யூடிஎஸ் எவ்வளோ தூரத்துக்கு வந்து க்ரோ ஆகுங்கிறத நீங்கள் பார்க்கணும். அதாவது இப்போ நீங்கள் ஒரு 1,500 ஸ்கொயர் ஃபீட் இங்கே வாங்குறீங்க, 300-400 ஸ்கொயர் ஃபீட் தான் யூடிஎஸ் இருக்கும். அந்த யூடிஎஸ் ஓட வேல்யூவோட க்ரோத்து தான் நீங்கள் நாளைக்கு ரெடம்ஷன் பண்ணும்போது ஆர் லிக்விடேட் பண்ணும்போது உங்களுக்கு வரும். அந்த அமௌண்ட்டுக்கும் நீங்கள் டேக்ஸும் பே பண்ணுவீங்க. ஸோ ரெண்டல் இன்கமும் டேக்ஸ் வரும், நீங்கள் விற்கும் போது கிடைக்கிற அமௌண்ட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கும் இன்ஃப்ளேஷனோட நீங்கள் கம்பேர் பண்ணும்போது. And net yield from real estate is very very pathetic in terms of monthly rental income as well as when you are selling a property. ஆனால் இங்கே சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளானில் என்ன அட்வான்டேஜ்னா, உங்களுக்கு மாதம் 1ஆம் தேதினா உங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் டிசைட் பண்ணலாம் எனக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணுங்கிறது, எந்த டேட்டில் வேணுங்கிறது நீங்கள் டிசைட் பண்ணலாம். அதே மாதிரி என்ன ஃப்ரீக்வன்சியில் வேணுங்கிறது நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். வருஷம் உங்களோட கேபிட்டல் க்ரோ ஆக உங்களோட மந்த்லி இன்கமும் நீங்கள் ஸ்டடியாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம். இதனால் என்ன அட்வான்டேஜ்னா, நம்மளோட இன்ஃப்ளேஷனை ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும். அதே மாதிரி நம்மளோட லைஃப் ஆர் எண்ட் ஆஃப் அவர் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கார்பஸும் நம்மளோட லவ்ட் அண்ட் டியர் ஒன்ஸ்க்கு கொடுத்துட்டு போக முடியும். நாளைக்கு ஃபினான்ஷியல் டிபெண்டன்சி இல்லாமல் அவங்களும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிவிட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஒரு பெரிய கார்பஸ் மட்டும் கிரியேட் பண்ணாமல் லைஃப் லாங் ஃபினான்ஷியல் டிபெண்டன்சி இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஆப்ஷனாக இருக்கும் எஸ்டபிள்யூபி. இது எல்லாத்தையும் தவிர ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்ன சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் ஆப்ஷன் நம்ம ஆப்ட் பண்ணும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நம்மளுக்கு ஏதோ ஒரு தேவை வருது. ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வந்து நீங்கள் ஒரு 50 lakhs வச்சிருக்கீங்க, உங்களோட ப்ராப்பர்ட்டி வேல்யூ ஒரு 1 crore இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஒரு தேவை வந்து ஒரு 10 lakhs 15 lakhs தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் மொத்தத்தையும் நீங்கள் கலைக்கிற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு போர்ஷன் ஆஃப் மணியை நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் விற்க முடியாது. அதே மாதிரி ஃபிக்ஸட் டெபாசிட்டும் நீங்கள் டெபாசிட்டை உடச்சி தான் அந்த 15 லட்சமோ 20 லட்சமோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எடுக்க முடியும். ஆனால் வேற எஸ்டபிள்யூபியில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதே ஒரு 50 lakhs 1 crore அங்கே போட்டிருந்தீங்க, உங்களோட தேவை ஒரு 15 லட்சமோ 20 லட்சம்னா அதை மட்டும் நீங்கள் ஈஸியாக பார்ஷலாக வித்ட்ரா பண்ணலாம். ஸோ உங்களுக்கு லிக்விடேஷன் இஸ் ஆல்சோ ஈஸி அண்ட் ஹை ஃப்ளெக்சிபிலிட்டி. எனக்கு இப்போதைக்கு நான் ஒரு ட்ராவல் பண்ணுறேன், எனக்கு 3 மாதத்துக்கு எனக்கு இன்கம் வேண்டாம், ஒரு அப்ராட் போகிறேன், பசங்களை பார்க்க போகிறேன்னா எஸ்டபிள்யூபி நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு இன்கம் கூட வேணும்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா ஃப்ளெக்சிபிலிட்டியுமே உங்களுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே டாக்ஸேஷன் இஸ் வெரி வெரி லெஸ்.
உங்களுக்கு இங்கே எல்லாமே வந்து கெட் ஆடட் டு யுவர் இன்கம் சொன்னோம் பார்த்தீங்களா, உங்களுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட் ரெண்டல் இன்கம்லையும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட் வில் அட்ராக்ட் கேபிட்டல் கெயின்ஸ். ஸோ கேபிட்டல் கெயின்ஸுங்கிறப்போ அதுவும் ஃபஸ்ட்டு 1 lakhக்கு there is no tax. Over and above 1 lakhக்கு we are going to pay only 10% tax. So it is going to be very very minimal when you compare with those other two asset classes. அதே மாதிரி எல்லாராலையும் வந்து எல்லாருக்குமே ப்ராப்பர்ட்டிங்கிறது ஒரு சாத்தியமான ஒரு விஷயமா இருக்காது. ஆனால் அதே மாதிரி நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கிட்டீங்க, எனக்கு கூட ஒரு அடிஷ்னலாக ஒரு இன்கம் வேணும் அப்படின்னா ஒரு 50 லட்ச ரூபா ப்ராப்பர்ட்டியை வாங்கிட்டீங்க, இன்னொரு ஒரு 10 லட்ச ரூபா எக்ஸ்ட்ராவாக போட்டால் எனக்கு வந்து அதே ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது, எனக்கு அடிஷ்னல் இன்கம் வேணும்னா. வேறஸ் நீங்கள் வந்து எஸ்டபிள்யூபியில் பொறுத்த வரைக்கும் ஒரு 50 லட்ச ரூபா போட்டிருக்கீங்க, வேறு ஏதோ ஒரு சோர்ஸ்லேருந்து ஒரு 10 லட்சம் வந்திருக்கு அப்படின்னா அந்த 10 லட்சத்தை ஆட் பண்ணி அடுத்த மாதத்துல இன்னொரு 7,000 ரூபா நீங்கள் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸும் இருக்குது. எப்போ வேணாலும் நீங்கள் டாப் அப் பண்ணிக்கலாம், எப்போ வேணால் ரெடீம் பண்ணிக்கலாம், எப்போ வேணால் பார்ஷலாக வித்ரா பண்ணிக்கலாம், எனக்கு மொத்தமும் வேணாலும் நீங்கள் எப்போ வேணால் லிக்விடேட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா ஃப்ளெக்சிபிலிட்டியுமே உங்களுக்கு எஸ்டபிள்யூபியில் இருக்கும். இந்த கான்டென்ட் நீங்கள் பார்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு எது பெனிஃபிட்ஸ் நிறைய கிடைக்கும் அப்படிங்கிற ஐடியா இப்போ உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். வெதர் வந்து உங்களுக்கு ரெகுலர் இன்கம் வேணும்னா நீங்கள் வந்து ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டரா, இல்லை வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பெட்டரா, இல்லை இப்போ இருக்க மாடர்ன் இன்வெஸ்ட்மெண்ட் லைக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எஸ்டபிள்யூபியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பெட்டராங்கிற ஐடியா இப்போ உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் இன்ஃபர்மேட்டிவான ஒரு கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.